الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை ஏறாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவியிலே ஓதிய ஆயத் ஜகாத்தை கொடுப்பதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு 8 பிரிவினர்களை பற்றி கூறி காட்டுகிறார். எனவே இன்றைய தலையங்கமாக நாம் ஜகாத்தை எடுத்துக் கொள்ளலாம். இஸ்லாமிய கடமைகளில் 5 கடமைகளில் முக்கிய கடமையான இந்த ஜகாத், பொதுவாக இபாதத்துகளை 2 வகையாக பிரிக்கலாம். உடல் சார்ந்த இபாதத் என்றும் பொருள் சார்ந்த இபாதத் என்றும் சொல்வார்கள். உடல் சார்ந்த இபாதத்தாக தொழுகை, நோன்பெல்லாம் இருக்கிறது. அதுபோல் பொருள் சார்ந்த இபாதத்தாக ஜகாத், ஹஜ் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் ஜகாத், ஏன்னா ஹஜ்ஜும் கூட உடல் சார்ந்த பொருள் சார்ந்த 2ம் கலந்த இபாதத்தாக ஆகி போகிறது. முழுக்க முழுக்க ஜகாத் என்பது பொருள் சார்ந்த இபாதத்தாக அல்லாஹ்விடத்திலே காட்சி அளிக்கிறது. எனவே யார் ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள், யாருக்கு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும், ஜகாத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஜகாத்தை கொடுக்காவிட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை எல்லாம் பற்றி ஒரு சிறு நிகழ்வாக நாம் பார்க்கலாம். ஜகாத் தடைப்பட்டால் வரக்கூடிய விளைவுகள் என்னவென்றால், இன்றும் கூட இருக்கிறது. பணக்காரன் மேலும் பணக்காரனாக ஆகி போகிறான், ஏழை இன்னும் ஏழையாக ஆகி பரம்பரை ஏழையாக ஆகி போகிறான். சரியான பொருளாதாரத்தினுடைய திட்டமாக தான் ஜகாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறார்கள். எனவேதான் எல்லா மதமும் ஒரு விதமாக சம்பாதிக்கவும் செலவு செய்யவும் சொன்னால் இஸ்லாம் கொஞ்சம் அதை மாற்றி பிடிக்கும். இஸ்லாம் மட்டும் இப்படி சொல்லும் என்னவென்றால், செலவிடுவது அல்ல, சம்பாதிப்பது முதலில் ஹலாலாக இருக்க வேண்டும். அதுபோல செலவிடுவதும் அனுமதிக்கப்பட்ட விஷயத்திலாக இருக்க வேண்டும். ஷரியத் சொல்லித் தரக்கூடிய முறையில் சம்பாதிக்கவும் வேண்டும், செலவு செய்யவும் வேண்டும். மற்ற மதங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி சொல்லும். ஒரு வகையில் சம்பாதித்தல் நீ நல்ல வழியில் செலவு செய்தாலும், செலவழிக்கும் பொழுது உன் இஷ்டத்திற்கு நீ அதை செலவழிக்கலாம். காரணம், நீ உழைத்து நீ பெற்ற பணத்தை, நீ சேகரித்த செல்வத்தை நீ எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உன்னை கேட்பதற்கு யார் வர முடியும் என்று கேட்பார்கள். நமக்கும் கொஞ்சம் அது சரியாகவும் தோன்றும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்றால், நீ எப்படி சம்பாதிக்கும் பொழுது ஹலாலான முறையிலே நல்ல முறையிலே ஈட்டுகிறாயோ, அதுபோல செலவழிக்கும் பொழுதும் நல்ல முறையிலே அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல விஷயத்திற்காக செலவழிக்க வேண்டும். பெரும்பாலுடைய இஸ்லாமியுடைய சம்பாதிப்பு நல்லதாக இருக்கிறது. பேணிக்கையாக சம்பாதிக்கிறார்கள், ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார்கள், ஹராமில் போய் விழுந்து விடக்கூடாது என்று பார்க்கிறார்கள். ஆனால் செலவிலும் போய் பார்க்க போனால் ஏகப்பட்ட வீண் விரயத்தில் கழிக்கிறார்கள், சில ஹராம்களில் கழிக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஹராமில் கழித்து விட்டு அதில் தனக்கு ஹராமான விஷயத்தில் நான் செலவழித்திருக்கிறேன் என்று கூட தெரியாமல் பல பேர் இருக்கத்தான் செய்கிறோம். எனவேதான் ரெண்டையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சம்பாத்தியமும் நல்ல முறையில் இருக்க வேண்டும், அதுபோல் செலவு செய்தலும் நல்ல முறையில் இருக்க வேண்டும்.
பணக்காசுகள் ஒரு முஸ்லிமை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே நெருக்குவதாகவும் இருக்கும். அதே அந்த செல்வம் சேமிப்பு ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை விட்டும் அவரை தூரமும் ஆகும். இரண்டு மாறாக குர்ஆன் பேசுகிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பணக்காசுகளை எல்லாம் நீங்கள் அருட்கொடையாக எடுத்து அதை நீங்கள் மக்களுக்கு செலவு செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நாளை சேமிப்பாக வந்து சேரும். இது நல்ல வழியில் வரக்கூடிய சம்பாத்தியம். அதுவே சில பேர்களுக்கு சம்பாத்தியத்தை அல்லாஹ் கொடுப்பான், அதே அருட்கொடைகள் பணக்காசுகளை கொடுப்பான். அந்த பணக்காசுகளை பற்றி அல்லாஹ் இப்படி பேசுகிறார், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அது அவங்களுக்கு ஃபித்னாவாக ஆகி போகும், சோதனையாக குழப்பமாக ஆகி போகும் என்று சொல்கிறார். பணங்காசுகள் நல்லவை என்று சொல்வதும் அல்லாதான், பணங்காசுகள் உங்களை சோதிக்கும், உங்களுக்கு அது குழப்பம் என்று சொல்வதும் அல்லாதான். ரெண்டும் முரண்பட்டதாக இருக்கும். இல்லை, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். யார் பணங்காசுகளை தக்கவாறு செலவு செய்கிறாரோ அவருக்கு அது சேமிப்பான மறுமையில் வந்து சேர்க்கிறது. யார் தன் இஷ்டத்திற்கு அதை செலவு செய்கிறாரோ, தன் இஷ்டத்துக்கு சம்பாதிக்கிறாரோ அவருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து சேர்க்கிறது. எனவேதான் இரண்டு மாறியாக இந்த பணக்காசுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். எத்தனையோ விஷயங்களுக்கு, எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்கியிருக்கிறார். நாமும் பல பேரை பார்த்து இப்படி சங்கடப்பட்டிருப்போம். அவர் அல்லாஹ் நல்ல நிலையில வச்சிருக்கான், நல்ல செல்வ செழிப்போட வச்சிருக்கான், நமக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தா நாமும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யலாமே, நாமும் இல்லாதவர்களுக்காக எடுத்து கொடுக்கலாமே, ஆனா அல்லாஹ் நம்மை அந்த அளவுக்கு ஆக்கலையே என்று பல பேர் வருத்தமும் படுவோம். சஹாபாக்களும் அப்படி வருத்தப்பட்டார்கள். சில ஏழை சஹாபாக்கள் பணக்கார சஹாபாக்களை பார்த்தார்கள், அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். என்ன இப்படியுமா மனுஷன் கொடுப்பான் நினைத்தார்கள். அல்லாஹ் என்னிடத்தில் இருந்தா நானும் இப்படி ஏழைகளுக்கு கொடுப்பேனே என்று பெருமானிடம் போனார்கள். யா ரசூலுல்லாஹ், எங்களை விட அந்த செல்வந்த சஹாபாக்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு அந்த பணக்காசுகள் செல்வங்கள் கிடையாது. அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்பதாக நாங்களும் நன்மையை சம்பாதிக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்பொழுதுமே அந்த நன்மைகள் தான் அதிகமாக போட்டி போடுவார்கள். அதே மாதிரி போட்டி போட்டார்கள். நாங்க அவர்களை போல நாங்களும் நன்மையை வாங்கணும், அதுக்கு நாங்க என்ன செய்யறது? ஆனா எங்களுக்கு செலவு பண்றதுக்கு காசு பணம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு, அப்படியா, அப்பொழுது உங்களுக்கு ஒரு தஸ்பீஹை ஏற்படுத்தி தருகிறேன், நீங்கள் அந்த தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று நாயகம் சொல்லிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர், இதை தொழுகைக்கு பின்னால் தூங்கும் போதெல்லாம் ஓதி வாருங்கள். ஓதி வந்தால் அது போல உங்களுக்கும் அல்லாஹ் அதுக்கு ஈடாக நன்மையை கொடுப்பான். சந்தோஷம். அது மாதிரியாக ஒரு நன்மையை நாமும் வாங்கிவிடலாம் என்று ஏழை சஹாபாக்களுக்கெல்லாம் அதீத சந்தோஷமாக இருந்தது. ஓத ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்த பணக்கார சஹாபாக்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், என்ன என்ன ஏதோ ஓதுற மாதிரி தெரியுது, என்ன ஓதுறீங்க? அப்போ அதை சொன்னாங்க, நீங்க செலவழிப்பதை பார்த்து நாங்க பொறாமப்பட்டோம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டோம். பொறாமை பொறாமை இதற்காக ஷரியத் பட சொல்கிறது. எப்பொழுதுமே பொறாமை பற்றி எதற்கும் பொறாமைப்பட வேண்டாம், பொறாமப்பட வேண்டாம், பொறாமை உங்களை அழிவில் போய் சேர்க்கும், பொறாமை எப்படி ஷைத்தானே வழியெடுத்தது என்றெல்லாம் ஒரு சில தராவிக்கு முன்னால் பார்த்தோம். ஆனால் இந்த பொறாமையை இஸ்லாம் வரவேற்கத்தக்கது. ரெண்டு விஷயத்தில் நாயகம் பொறாமைப்பட சொல்கிறார்கள். ஒன்று, யாருக்கு செல்வத்தை அல்லாஹ் அதிகமாக அள்ளி கொடுத்து அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் எடுத்து கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட மபரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள். அல்லாஹ் நமக்கும் கொடுத்தால் நாமும் செலவழிக்கலாமே என்று பொறாமைப்பட வேண்டும். ஆனா கொஞ்சம் இப்படி நினைக்க கூடாது, அல்லாஹ் அவருக்கு மட்டும் கொடுக்கிறானே, ஏன் அவருக்கு இல்லாம நமக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நமக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கும் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது பொறாமை ஆகமாக்கப்படுகிறது. அதே போல இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் கல்வி அறிவை ஏராளமாக கொடுத்து அந்த மார்க்க கல்வியின் மூலமாக மற்றவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம். அதுவும் ஆகுமான பொறாமை. இப்ப சஹாபாக்கள் அப்படி பொறாமைப்பட்டார்கள். இப்ப இவங்க ஓதுறத பார்த்த அந்த செல்வந்த சஹாபாக்கள் அவர்களும் சேர்ந்து தினம்தோறும் அந்த தஸ்பீஹ் அதை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முகசுளிப்பு ஏற்பட்டு விட்டது. என்ன நம்ம செஞ்சோம்னா அதை பார்த்து இவங்களும் செய்யறாங்களே, இப்ப இவங்களுக்கும் அல்லாஹ் நன்மை கொடுப்பானே, யாரோ சொல்லுதா இது நபி நம்ம போய்விட்டாங்க. நாங்க மறுபடியும் ஓதுனா அவங்களும் எங்களை மாதிரி ஓதுறாங்களே, நாங்க என்ன செய்யறது யாரோ சொல்லுதா? அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஸாலிக ஃபதுல்லாஹ் யுக்திஹி மன் யஷா, இது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான், அதிலே யாரும் கேட்க முடியாது.
பொற்காசுகள் செல்வந்தர் என்றெல்லாம் செல்வம் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய அருட்கொடை. அவன் நாடியவனுக்கு அதை கொடுக்கிறான். கொடுக்க பெற்றவன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொன்ன வழியில் அதை நல்ல முறையிலே செலவு செய்ய வேண்டும். ஒரு கட்டத்திற்கு மேல் போனால் ஜகாத்து கடமையாகிறது. அல்லாஹ் குறிப்பிட்ட அளவு ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். அந்த குறிப்பிட்ட அளவு சொன்ன பின்னால் சொல்லக்கூடிய அந்த தகுதியானவர்களுக்கு அதை எடுத்து கொடுக்க வேண்டும். இதை எடுத்து கொடுப்பது என்பது அவர்கள் மீது பரிவு காட்டி கொடுப்பதாக ஆகாது. சில மதங்கள் பேசும், நீங்க எல்லாம் செல்வந்தர்களாக இருக்கீங்க, பணக்காரர்களாக இருக்கீங்க, நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம், கொஞ்சம் கொடுங்களேன், இவ்வளவு காசு வச்சிருக்கீங்களே, இவ்வளவு காசுல இருந்து கொஞ்சம் கொடுக்க கூடாதா என்று அந்தந்த மத தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் செல்வந்தர்களிடம் கெஞ்சி கேட்டு வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே போய் கொஞ்சம் காசுகள் வாங்குவதற்கு இப்படி கெஞ்சுவார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், அந்த கட்டத்திற்கு மேலே போய் வரக்கூடிய உனது காசு நீ பரிதாபப்பட்டு நீ அனுதாபப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய காசு அல்ல, அது உனது காசு கிடையாது, ஏழைகள் காசு கொடுத்தாங்க கட்டாயம் என்று சொல்கிறது. இப்ப மற்ற மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் அதிலே பெரிய வித்தியாசம் இதுதான். ஏழைகளுக்கு குடிப்பதை அனுதாபமாக மற்ற மதங்கள் பேசும், ஏழை கொடுப்பதை கட்டாயமாக இஸ்லாம் மட்டும் தான் பேசும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஒரு கட்டத்திற்கு மேலே போகும்போது அந்த காசுகளை ஏழைகளுக்கு கொடுப்பதை இஸ்லாம் கட்டாயமாக ஆக்குகிறது. சரி, கொடுக்க வேண்டிய இந்த தொகை என்பது எவ்வளவு கொடுப்பது என்று நமக்கு குடும்பத்திற்கு மத்தியிலே பேசிக்கொண்டு நம்ம இவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், இவ்வளவு கொடுக்கலாம் என்று நமக்கு மத்தியில் முடிவு செய்வது அல்ல. அதையும் அல்லாஹ் நேர்த்தியாக முடிவு செய்து வைத்து விட்டான். அல்லாஹ் சொன்ன அளவிலே சொன்னவர்களுக்கு சொன்ன முறையிலே கொடுப்பது, அதற்கு பேர் தான் ஜகாத். கொஞ்சம் குறைய கூடாது, கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப இப்படிப்பட்ட இந்த ஜகாத்தை பொதுவாக 3 ஷரியத்தில் சொல்வார்கள். ஒன்று வாரிசுரிமை சட்டம், வாரிசுரிமை சொத்து, இரண்டாவது கனிமத்தினுடைய பொருட்கள், மூன்றாவது இந்த ஜகாத். இந்த மூன்றையும் அல்லாஹ் நேர்த்தியாக அதற்கு பிரித்து விட்டார். அதை அல்லாஹ் ஒரு சட்டமாக வைத்து விட்டார். அதை யாருக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் முடிவு செய்து விட்டார். அவர்களுக்கு அவ்வளவுதான் கொடுக்க வேண்டும். மரண சாசனத்துல நான் இல்ல இவருக்கு இவ்வளவு கொடுப்பேன், சொத்துரிமையில அவருக்கு அவ்வளவுதான், அவருக்கு கடைசி நேரத்துல அவரு தான் என்ன பார்த்தாருன்னு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சொத்தை எழுதி வைத்து போவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அப்படி எக்ஸ்ட்ராவாக எழுதி வைத்தாலும் அதை கழித்து விட்டு அவருக்கு போக வேண்டியது மட்டும் தான் இஸ்லாமிய பார்வையில் சொத்தாக போய் சேரும். அதே போல கனிமத்தினுடைய பொருட்களும் அப்படித்தான். நாயகம் யாருக்கு யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதை தான் கொடுப்பாங்க. அங்க போய் அவருக்கு தகுதார் போர், நான் இவ்வளவு பேரு இந்த வீரத்துடன் நான் போர் புரிந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி கனிமத்துடைய பொருட்களை எடுக்க முடியாது. அதுபோல் தான் ஜகாத்தும் அல்லாஹ் தஆலா அதற்கென்று ஒரு நிர்ணயம் வைத்து விட்டார். அந்த நிர்ணயத்துக்கு தக்கவாறு கொடுப்பதுதான் நம்ம மீது கடமையாக இருக்கிறது. ஜகாத்தை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி தருகிறார். பொதுவாகவே குர்ஆனில் ஏராளமான வசனங்களை அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப மீட்டி சொல்கிறான் என்றால் அதனுடைய உறுதியையும் அல்லாஹ் எவ்வளவு அந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதையும் உணர்வதற்காக திரும்ப திரும்ப சொல்லுவான். ஜகாத்தை பற்றி மட்டும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்கிறான் என்றால் செல்வந்தர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜகாத்தை கொடுப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கிறான். 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சில வார்த்தைகளை ஜோடியாக சொல்வான் குர்ஆனில். துஆஅத்தில்லாஹி வ துஆஅத்திர் ரசூல், இது ஒரு ஜோடியா சொல்லுவோம். என்னன்னா அல்லாஹ்வுக்கு நீங்க வழிபடுவதை போல ரசூலுக்கும் வழிபடுங்கள். அனுஷ்குருலி வலிவாலிதை, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவதை போல பெற்றோர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள். வஅகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவதை போல ஜகாத்தையும் கொடுங்கள். ஒரு ஜோடியாக சொல்லக்கூடிய இந்த வசனங்கள். இப்போ இதற்கு உடன் இதை அல்லாஹ் சேர்க்கிறானா அதற்கு என்ன இணையோ அது போலதான் இந்த விஷயத்துக்கும் இணை. சொல்ல போனால் அல்லாஹ் எனக்கு வழிபடுவது போல் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்ப நான் ரசூலுக்கு வேணா வழிபடுவேன், நாயகம் சொன்னதை எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாதுன்னா இவர் அல்லாஹ் சொன்னதை கேட்கவில்லை என்று அர்த்தம். காரணம் அந்த ஆயத்தை சொல்லும் பொழுதே தொடராக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு எப்படி வழிபடுகிறீர்களோ அதுபோல ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரிதான் அடுத்து நம்ம சொல்றது, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவதை போல பெற்றோர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறான். நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நன்றி செலுத்துவேன், பெற்றோர்களுக்கு என்னால் அந்த அளவுக்கு உபகாரம் செய்ய முடியாது என்றால் இவர் அல்லாஹ்வுடைய முந்திய சொல்லை மறுக்கிறார். அதே போல்தான் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். இதுல ஏராளமானவர்கள் சிக்கிக் கொள்வதே இங்குதான்.
தொழுகையை நிலைநாட்டுவதில் நல்ல முறையில் 5 வேளை தொழுகிறார்கள். ஆனால் ஜகாத்தை முறையாக கொடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது. ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை செல்வந்தர்கள் ஜகாத்துக்கு கொடுப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தொழுகைக்கு எப்படி எந்த அந்தஸ்தை அல்லாஹ் தொழுகையை வைத்திருக்கிறானோ, எந்த ஃபர்தை வைத்திருக்கிறானோ அதுபோலதான் ஜகாத்தையும் வைத்திருக்கிறான். நம்ம நினைக்க கூடாது 5 கடமைகள் மக்தப்ல பிள்ளைங்க படிக்கிற மாதிரி கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். அப்ப ஜகாத்னா 4வது கடமை ஜகாத். அப்ப தொழுகைக்கு 2-3 பிஞ்சு தான் ஜகாத் வருது, அப்படிலாம் கிடையாது. இது நம்பர் வைஸ்ல வரும் பொழுது 1 2 3 அப்படிதான் சொல்லி ஆகணும். எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர முடியாது. அது ஒரு நம்பர் வைஸா சொல்றதுக்காண்டி அது சொன்னாங்களே தவிர இதுக்கு மத்தியில வித்தியாசம் கிடையாது. ஃபர்து என்றால் தொழுகை எப்படி ஃபர்தோ அதுபோல ஜகாத் கொடுப்பதும் கட்டாய கடமை, அதுவும் ஃபர்தாக இருக்கிறது. இந்த அடிப்படை முதலில் நாம் புரிய வேண்டும். இந்த அடிப்படை புரியாததினால் தான் நமக்கு மத்தியில ஜகாத் பெரிதாக தெரிவது கிடையாது. ஆனால் அல்லாஹ் அதை பெரிதுபடுத்துகிறார். சரி, இந்த ஜகாத்தை யார் கொடுக்க வேண்டும்? முதலில் முஸ்லிமாக இருக்க வேண்டும் கொடுக்கக்கூடியவர். மாற்று மதத்தவர் காஃபிர் எவ்வளவு பொருட்களை எடுத்து கொடுத்தாலும் அது ஜகாத்துடைய ரீதியாக ஆகாது. ஒரு நல்ல காரியத்துல வேணா சேரும் தவிர ஜகாத் என்றால் கடமையாக மாற்றார்களுக்கு அந்த சட்டம் போய் சேராது. ஜகாத் மட்டுமல்ல, தொழுகை, நோன்பு எல்லாமே அப்படிதான். அதுபோல ஜகாத் கொடுக்கக்கூடியவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். அந்த காலத்துல அடிமைகள் எல்லாம் இருப்பார்கள், அடிமை பிடித்து வைத்திருப்பார்கள், அவருக்கு வேலை செய்வாரு. அது மாதிரி அபுதுகளுக்கு ஜகாத் கடமை கிடையாது. ஜகாத் கொடுப்பவர் அந்த பொருளுக்குரிய தகுந்தவராக, அதிகாரியாக அவர் இருக்க வேண்டும். அந்த பொருளுக்கு அவர் சொந்தக்காரராக இருக்கணும். வேற யாராவது பொருளை போய் இவர் உரிமை எடுத்து எனக்கு அவர் ரொம்ப பழக்கங்க, அவர் அவ்வளவா கொடுக்க மாட்டாருங்க, யாராக முன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு போய் இவரு ஜகாத் கொடுக்க கூடாது. அவருக்கு அவர் தான் ஜகாத் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய நண்பராக இருக்கட்டும், நம்மள்ட்ட பெரிய தொகையை கொடுத்து வச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து வச்சிருக்காரு, அல்லாட்ட அவர் மாட்டிக்க கூடாது, நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அப்படிலாம் கொடுக்க கூடாது. அவர்கிட்ட அனுமதி வாங்கி கொடுப்பது 2வது கட்டம். ஆனால் அந்த தொகைக்குரியவர் தான் அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் அவருடைய ஜகாத்தை கொடுத்தால் கூடாது. அதுபோல ஜகாத்தினுடைய பொருள் வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். அதுலதான் ஜகாத்து கடமையாக ஆகும். சொன்ன அந்த பணக்காசுகள் நம்ம எங்கேயாச்சும் பிசினஸ்ல போடுவோம், மேலும் போறோம், கால்நடைகள், அது போல விளைச்சல் நிலங்கள், இதெல்லாம் அடுத்து வரும் பொழுது வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அதுல அதிகமாக ஜகாத்துகள் கடமையாகும். அதுபோல் வருடம் ஜகாத்து கடமை. வருடம் எப்படி கடமையோ அதுபோல வருடத்துக்கு ஒரு முறை கொடுத்தால் போதுமாக இருக்க வேண்டும். வருடம் முடிந்த பிறகுதான் அந்த பொருளுக்கு ஜகாத் கடமையாகுது. அதுக்குள்ள அந்த பொருள் நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னு சொன்னா அந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக நாம் உபயோகிக்கக்கூடிய கட்டாய பொருளாக இருக்கக்கூடிய, அவசிய பொருளாக இருக்கக்கூடிய எதற்கும் ஜகாத் கிடையாது. நம்ம உடுத்தக்கூடிய உடை, உண்ணக்கூடிய உணவு, இருக்கக்கூடிய வீடுகள், இதற்கெல்லாம் ஜகாத் கிடையாது. அப்ப இந்த ஜகாத்தினுடைய யார் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும்? அடுத்து ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் யார்? குர்ஆனில் இதைதான் இன்றைய ஓதப்பட்ட ஆயத்து. இதை பற்றி பேசுவதற்காகத்தான் ஜகாத்தினுடைய இந்த முழுமையையும் நாம் பார்த்தோம். அல்லாஹ் சொல்றான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா. எடுத்த உடனே இன்னமஸ் ஸதகாத் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப ஸதகாத்னா ஜகாத் வரலையே, சதகா தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சதகா என்ற இந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஜகாத் என்று தான் அர்த்தம் வைக்கிறார்கள். எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் அப்படி வச்சாதான் இந்த 8 பிரிவுகளாக இவர்களை பிரிக்க முடியும். அப்ப முதல்ல லில் ஃபுகரா வல் மசாகின். ஃபுகரானாலும் ஏழைகள், மசாகின்னாலும் ஏழைகள். அப்ப 2 பேரும் ஏழைகள். இவங்களுக்கு மத்தியில வித்தியாசம் என்ன? யார் பரம ஏழை என்றால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபுகரான அல்லாஹ் யாரை சொன்னானோ அவன் தான் மிஸ்கீனை விட ஏழை அப்படின்றாங்க. ஏன் ஃபுகரா அவங்கள ஏழை அப்படின்னு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடும் பொழுது நீ யா அல்லாஹ் ஃபுகராவை விட்டும் பரம ஏழையாகுவதை விட்டும் கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்காங்க. அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஷைத்தான் இப்படி சொன்னான், அஷைத்தான் யஅதுமுக்குமுல் ஃபக்ர. ஷைத்தான் உங்களை இந்த ஃபக்ர் என்ற அந்த ஏழ்மையை விட்டு உங்களை எச்சரிக்கிறான், உங்களை பயன்படுத்துகிறான், மிரட்டுகிறான். அப்ப மிரட்டுகிறான் என்பதை மிஸ்கீன் என்று சொல்லவில்லை, ஃபக்ர் என்று தான் சொல்கிறார்கள். அப்ப மிஸ்கீனை விட ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தான், ஃபுகராக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தான் பரம ஏழை என்பதாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இல்லை, மிஸ்கீன் என்று சொல்பவர் தான் ஃபுகரா என்பதை விட பரம ஏழை என்று சொல்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆனில் இந்த வசனத்தை சொல்கிறான், அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா, அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா, மண்ணோடு மண்ணாக பிறந்து இருக்கக்கூடியவர்கள். அப்படி என்னன்னா
எழுந்திருக்கும் பொழுது மண்ணோடு மண்ணாக எழுந்திருப்பாங்க, ஆனாலும் கூட அந்த மண்ணை தட்டி விட்டுருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அது கூட அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆக முடியாது. அப்ப அவர்கள் தான் ஃபுகராவை விட ஏழை என்று சொல்வார்கள். அப்ப இந்த இரண்டு பேரும் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். வல் ஆமிலீன அலைஹா. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான் வல் ஆமிலீன அலைஹா. யார் ஜகாத்துடைய தொகையை பெறுவதற்காக சில பேர்களை நியமித்து வைத்திருப்பார்கள் அரசாங்கத்திலிருந்து பொறுப்புதாரியாக, அவர்களுக்கும் நிசாபு இல்லாத பட்சத்தில் ஜகாத் கொடுக்கலாம். அடுத்த அல்லாஹ் சொல்றான் முஅல்லஃபத்துல் குலூபுஹும். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அவர்களுக்காக ஜகாத் கொடுக்கலாம். வஃபிர் ரிகாப். அடிமைகள். வல் காரிமீன. கடன்காரர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். வஃபி சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில்னா என்ன? அன்றைய காலத்தில் ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்தவங்க சரி, இன்றைய காலத்தில் யாரை எடுப்பது அல்லாஹ்வுடைய பாதையில்? ஒவ்வொருவரும் புதிதாக அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் தோன்றிவிட்டு நாங்க இவ்வளவு ஏழைகளுக்கு இதெல்லாம் செய்யறோம், ஜகாத்துடைய காசை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப யாரை நம்பி எப்படி அவர்களுக்கு கொடுப்பது என்றால், வஃபீ சபீலில்லாஹ் ஜிஹாதுக்கு அடுத்து இங்கு குறிப்பிடுவது என்னவென்றால், மார்க்க கல்வி கற்றுக்கக்கூடிய மதரசாக்களுக்கு ஜகாத்தை கொடுப்பது வஃபீ சபீலில்லாஹ்வில் ஆக சிறந்ததாக இருக்கும். அதுதான் முதல் கட்டமாக ஜிஹாதுக்கு அடுத்து வருகிறது. அவர்கள் தான் மார்க்கத்திற்காக அடுத்து தயாராகிறார்கள். எனவே அவர்களுக்கு கொடுப்பதுதான் ஜகாத்திற்கு ஏற்றமாக, வஃபீ சபீலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஏற்றமாக அமைகிறது. வபினிஸ் சபீல். வழிபோக்கன்கள். அடுத்து இந்த காலத்துல வழிபோக்கன்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்தை ஒரு கொஞ்சம் ஊரை விட்டு ஊர் மாறி வந்து விட்டார்கள் என்றால் மறுபடியும் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர் அந்த சொந்த ஊர் காசுல பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் அந்த காசுகளை கொண்டு ஒருவர் மீட்டு கொண்டு வந்து இங்க கொடுக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும். இன்றைய இருக்கக்கூடிய விஞ்ஞானம் எல்லாம் அன்ற நாள் இல்ல. ஆனா இன்று எப்படிப்பட்ட எந்த நாட்டில் இருந்தாலும் கூட எந்த முறையிலாவது அவர் காசை எடுத்துட முடியும். அதனால வபினிஸ் சபீல் என்பதற்கும் இங்கு வேலை இல்லை. அப்ப இந்த 8 பிரிவுகள் இருக்காங்க. இந்த 8 பிரிவுகளை தவிர 9வதாக யாருக்கும் ஜகாத் கொடுப்பது கடமை கிடையாது. ஃபரீதத்துன் மினல்லாஹ். இது அல்லாஹ் ஏற்படுத்திய கட்டாய கடமை. வல்லாஹு அலீமுன் ஹகீம். அல்லாஹ் இதை தவிர்த்து நீங்கள் யாருக்காவது கொடுத்தாலோ அல்லது இது இருப்பவர்களுக்கே குறையாக கொடுத்தாலோ அல்லாஹ் நன்கறிந்தவராக இருக்கிறார் என்பது ஆயத்தினுடைய பொருள். அப்ப நாம் இதுவரையும் ஜகாத்துடைய முக்கியத்துவம் என்ன, ஜகாத்துடைய சிறப்பு என்ன, யார் ஜகாத் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். அதே போல குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்கீன்களுடன் ஒரு சிலர்களை ஈடுபடுத்தி பேசுகிறான் என்றால் ஜகாத் கொடுக்காதவர்களை பற்றி சொல்கிறார். வவைலுலில் முஷ்ரிக்கீன். முஷ்ரிக்கீன்களுக்கு கேடு. எப்படிப்பட்ட முஷ்ரிக்கீன்கள்? லா யுத்தூன ஸகாத. ஜகாத் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் என்றால் இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்ப முஷ்ரிக்கீன்களுடன் சேர்த்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்றால் ஜகாத் கொடுக்காதவர்களையும் பேசுகிறான். அப்ப அவருடைய நிலை எப்படி என்று யோசியுங்கள் என்ற அளவுக்கு பேசுகிறார்கள். பொதுவாகவே இன்னைக்கு நம்முடைய நிலைன்னா ஜகாத் வருஷம் கொடுக்கணும்னா இப்படி கொடுத்துக்கிட்டே போனா குறைஞ்சிட்டே தானே போகுது. அதைத்தான் திரும்ப திரும்ப குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாயகம் சொல்கிறார்கள். இந்த குறைந்து கொண்டே போகுதுன்றதெல்லாம் ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் கூடிக்கொண்டே போகும் என்று சொல்கிறான். அந்த கட்டத்திற்குள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஷைத்தான் சொல்வதையும் அல்லாஹ் சொல்வதையும் ஒரே வசனத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஷைத்தான் சொல்வதை அல்லாஹ் சொல்கிறான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. வறுமையை கொண்டு ஷைத்தான் உங்களை மிரட்டுகிறான், உங்களை அச்சமூட்டுகிறான். அதற்கு அடுத்தே தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான், வல்லாஹு யஇதுகுமுல் மக்ஃபிரத்தன் மின்ஹு வ ஃபضலா. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பின் பக்கமும் அவன் அதிகமாக கொடுப்பதின் பக்கமும் உங்களை வர வைக்கிறான், உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் ஷைத்தானுடைய வார்த்தைக்கும் முரண்படுகிறது. நாம் யாருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைக்காக எடுக்க வேண்டும்? நான் யாருடைய வார்த்தையில் எனது பொருட்களை செலவிட வேண்டுமா, பிடித்து வைக்க வேண்டுமா? அல்லாஹ் செலவிட்டால் நான் கொடுப்பேன் என்றால் பிடித்து கொண்டால் இன்னும் பிடிக்கப்படும் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். சாதாரணமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயம் சொன்னாலும் சத்தியமான விஷயம் தான். ஆனா நாயகம் இந்த 3 விஷயத்துக்கு சத்தியமிட்டே சொல்கிறார்கள். சத்தியமாக என்று ரசூலுல்லாஹ் இந்த 3 விஷயத்தை சொல்லும் பொழுதும் சத்தியம் என்று சொல்லியே சொல்கிறார்கள். ஒன்று சொன்னார்கள்,
யார் ஜகாத்தை சரியான முறையிலே கொடுப்பார்களோ அவருடைய பொருளுக்கு எந்த தீங்கும் வராது, அல்லாஹ் பாதுகாப்பாக இருப்பான், இது சத்தியம் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது நாயகம் சொன்னார்கள், யார் ஜகாத்தை சரியான முறையில் கொடுப்பார்களோ அவருடைய பொருளை எந்த கட்டத்திலும் அல்லாஹ் குறையாக ஆக்க மாட்டான், இது சத்தியம் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், யார் ஜகாத்தை கொடுப்பாரோ அவருடைய கொடுக்கக்கூடியவர்களிருந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு எந்த ஒரு அழிவும் இல்லாமல் அதை வளர்ச்சிப்படுத்துவான், இது அல்லாஹ்வின் சத்தியம். மூன்றும் சொல்லக்கூடிய கருத்து ஒன்றுதான். நீங்க ஜகாத்து கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய பொருளுக்கும் ஒண்ணும் வராது, கொடுத்த பொருளுக்கு பகரமாக பன்மடங்காக அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். இதை அப்படியே கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம். ஜகாத்து கொடுக்காம நீங்க வச்சிருந்தீங்கன்னா வச்சிருக்க பொருளையும் அல்லாஹ் அழிப்பான், இன்னும் சேமித்து வரக்கூடிய பொருட்களையும் அல்லாஹ் கண்டிப்பா அழிப்பான். ஆனா எப்படி அழிப்பான்றதுதான் நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நமக்கே தெரியாம நம்ம இடத்துல இருந்து அல்லாஹ் எடுத்துரும். ஒரு 3 வருஷம் 2 வருஷம் இருக்கும், ஜகாத் கொடுக்காம வச்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வரும். ஆனா தகதீர்ல அப்படி ஒரு நஷ்டம் எழுதப்பட்டிருக்காது. அந்த நஷ்டம் வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஜகாத் நமக்கு எவ்வளவு கொடுக்கலையோ ஒரு கட்டத்தில் அதிலிருந்து நம்மை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். எடுத்துக் கொண்டதினால் பொருளும் போனது, நமக்கு பெரிய வருத்தமும் வந்தது. கடைசி மௌத்து வரையும் இன்னைக்கு அந்த தப்பு செஞ்சுட்டு அந்த வியாபாரத்துல அதனால அப்படி நஷ்டம் வந்துருச்சு நம்ம நினைப்போம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு செய்யல, கொடுக்காததுனால அல்லாஹ் எடுப்பான், எப்படியும் அல்லாஹ் எடுத்துருவோம். அதுவே நான் கொடுத்துட்டேன், ஜகாத்தை சரியாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா கொடுத்ததற்காக அல்லாஹ் பொருளை பன்மடங்காக கொடுக்கிறான். கொடுத்தோம் என்ற மன மகிழ்ச்சியும் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரியா கொடுத்துருப்பா ஜகாத்தை, அந்த மன மகிழ்வு இருக்கிறது. அதே மாதிரி கொடுத்ததற்காக பன்மடங்காக அல்லாஹ் அதை மீட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கண்ணோட்டத்தில் வைத்து சரியாக ஜகாத்தை கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஜகாத்தில் நாம் பிடித்துக் கொண்டோம் என்றால் பின்னால் ஃபர்லான அமல்களை விட்டும் அதை நம்மை தூரமாக்கி விடும். நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் தானே பிரிச்சு வச்சிருக்கோம், அடுத்தடுத்த இருக்கக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் எப்படி அவர் பலமையாக இபாதத் செய்கிறாரோ அந்த இபாதத் எல்லாம் அவரிடம் போய்விடும். போறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பொருளாசை மட்டும்தான். விசாரிச்ச ஒரு சஹாபி வந்து அப்படித்தானே கேட்டாரு, யா ரசூலுல்லாஹ் பெரிய ஏழையா இருக்கேன், எனக்கு ஒரு துஆ செய்யுங்க நாயகமே கேட்டாரு. ரசூலுல்லாஹ் பொறுமையா இருங்கன்னாங்க. மறுபடியும் வந்தாரு, பொறுமையா இருங்கன்னாங்க. அடுத்து வந்தார் ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்து துஆ செஞ்சாங்க. ஆட்டை வாங்கிட்டு போனவர் அந்த ஆடு மந்தைகளானது, மாடானது மாடு மந்தைகளானது, அடுத்து ஒட்டகம் மந்தை. இப்படி பெரும் பணக்காரராக ஊருக்குள்ள ஆனார், மதீனாவுக்குள்ள ஆனார். தொழுகையில முதல் சஃபுக்கு நிற்கக்கூடியவர் லாஸ்ட் சஃபுக்கு போனார். அடுத்து அவருடைய வியாபாரத்துடைய மிகப்பெரிய அடுத்து ஊரை விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய அளவில் அவர் ஆக போனார். எப்போதுமே முதல் சஃபில் வருபவர் சில நேரங்களில் பக்துக்கு வராமல் போனார், ஜும்மாவுக்கு வராமல் போனார், தொழுகைக்கே வராமல் போனார். நாயகம் கேட்டு விட்டார்கள் ஜகாத்தை, அவர் கொடுக்க மறுத்தார். நான் உழைத்த சொத்து என்று ரசூலுல்லாஹ்விடம் பேச ஆரம்பித்தார். அடுத்த ரசூலுல்லாஹ்விடம் ஜகாத்தை கேட்காதீங்க நாயகம் சொல்லிவிட்டு சென்ற ஒரே ஒரு வார்த்தை. பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் எடுத்து ஓடி வந்தார், வாங்கவில்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் ஓடி வந்தார், வாங்கவில்லை. எந்த சஹாபாக்களும் அவரிடமிருந்து ஜகாத்தை வாங்குவதற்கு